என்ன நீங்க ராஜா சாரை பார்க்க கூட்டு போல. இப்போ நான் ஸ்டேஜ்ல சொல்றேன், என்ன கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்க வைக்கணும் நீங்க பிஃபோர் ரிலீஸ், என்னையும் எங்க அப்பாவையும். மெயினா ராஜா சார் சொல்லும் போது ஏன் ஹாப்பியா இருந்துச்சுன்னா, அப்பா வந்து ரொம்ப பெரிய ராஜா சார் ஃபேன். ஸோ அவர் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு, ஏன் நீ இருக்கும் மசரத்துக்கு சாங் ரிலீஸ் ஆகும்போது நான் அந்த டைம்ல இருக்கும்போது வந்துட்டு ரேவதி மேம் அமலா மேம்லாம் பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு தோணும். இப்போ என் பொண்ணு வந்து ராஜா சார் மியூசிக்ல வரானோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் மெயினாக வந்துட்டு கூத்து கலைஞர்கள், அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அவங்க போட்ட எஃபர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு. அவங்களோட ஆக்டிங்லாம் நான் பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா கேமரா முன்னாடி ஓகே கட் இன்னொரு வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. அவங்க அவ்வளோ லைவ் ஆக்டர்ஸ் முன்னாடி அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ ஹெவி, அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தேன் நான், அந்த அர்ஜுனன் கிரீடம் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. இதில் காஸ்டியூம்ஸு மேக்கப் ப்ளஸ் அந்த டான்ஸ் இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் எங்கள் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், ரொம்பவே நல்ல படம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படமே வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப்பை பற்றின ஒரு படம் தான் இது. இந்த கலையை வந்து மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த கதையை எழுதினேன். இந்த கதை மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சொல்லப்பட வேண்டிய படம்னு எங்கள் ப்ரொடியூசர் நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு நம்மளோட இசை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த கலைக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும்னு ராஜா சார் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சாங்க. இங்கே இருக்க என்னோட சக நடிகர்கள் எல்லாரும் இந்த கதை அவங்களுக்கு சரியானதாக இருக்கும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறதுக்கும் சூப்பரான கதையாக இருக்கும்னு சொல்லி என் மேலே இருந்த நம்பிக்கையில் இந்த படத்தில் நடித்தாங்க. இங்கேருந்த எல்லா டெக்னீஷியன்ஸும் அப்படி தான், இந்த கதை வந்து மக்களுக்கான கதை, மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கதைன்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணோம். இன்றைக்கி உங்கள் முன்னாடி இதே நம்பிக்கையில் தான் இவ்வளோ சீக்கிரமாக இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க, மக்களும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இது ஒரு பெரிய ஜேர்னின்னே சொல்லணும். ஏன்னா நான் நடிக்க ஆரம்பித்து ஒரு 30 வருஷம் இருக்கும், 26 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. டிவிலலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். டிவியில் பண்ணாலுமே சினிமாவில் வரணும், சினிமாவில் பண்ணணுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஆனால் அது என்னன்னு தெரியல, டிவியில் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டோம்னா சினிமாவில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கூப்பிட மாட்டாங்க. பட் அந்த கனவோடு அப்படியே வந்து ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். சினிமாவில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் வந்து அப்படி அந்த ஏக்கத்தோடையே வந்து டிவியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இருந்தேன். இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு நடிகனாக இருந்தேன். பட் என்னோடய கனவுகள் வந்து எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலை.